கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் நிறைவான ஆவியானவரை பற்றி நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆம், ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம் தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவானவர் வரும்போது குறைவானவை ஒழிந்து போ. ஆம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதா? இருக்குது. ஜபத்துக்கு பதில் இல்லை, பிள்ளைங்க திருந்தலை, குடும்பத்தில் கஷ்டம், கடன், ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு ஆரம்பித்தோம்னா அது நடக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் ஆரம்பித்த வேலை அப்படி விட்டு கிடக்கு. ஒரு பக்கம் ஒரு படி ஏறினோம்னா 7 படி சறுக்கி இறக்குது. என்ன பண்ணனே 4 பக்கம் பணம் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் ஓட்டப்பொத்தல்ல பையில் போட்ட பணம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல, குடும்பத்தில் சமாதானமே இல்லை. இந்த குறைவுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிறைவாய் மாறும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்றத பற்றி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா தயவு பண்ணி அதை பாருங்கள். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மூணுமே ஒன்று தான். அதை குறித்த வீடியோவை நீங்கள் தயவு பண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைவோம். எதில் பலன் அடைவோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைவோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு யோர்தான் நதிக்கரையிலிருந்து அவர் வெளியே வரும்போதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது புறாவை போல இறங்கி அவரை 40 நாட்கள் உபவாசம் பண்ணும்படியாய் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஒரு மலைக்கு மேலே போய் தனித்து இருந்து ஜெபிக்கும்படி கூட்டிகிட்டு போனார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்க நிச்சயமாக தனி ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன அந்த பண்ணும்போது தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படும். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறத ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் இது செய்யாத, இது பண்ணாத, இது தப்புன்னு நமக்கு உணர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவார், நம்மளை வழிநடத்துவார், நம்மை உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிற தூஷண வார்த்தைகள் கூட மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் யாருனாலும் தூஷணம் பண்ணுனா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்றாரு. அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு உட்படுவார்கள்னு சொல்கிறார். பாருங்கள், அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்தம் உள்ள இடத்துல தானே வருவார், இல்லையா? இவர் எப்போ நம்ம இடத்தில் வருவார்னா, மனம் திருந்தி நாம் ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து நாம் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை படிக்க 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 நம்ம எல்லா பாவங்களில் இருந்தும் நம்ம விடுதலையாகி பரிசுத்தமாக ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வாசம் பண்ணும்போது அவரால் பொய் சொல்ல முடியாது. பொய்யின் ஆவி அவரை விட்டு போயிடும். பொய்யின் ஆவி சாத்தானுக்குரியது, கோபப்படுற ஆவி சாத்தானுக்குரியது. கோபம் அவங்கள விட்டு போயிடும். அன்பினால் நிறைக்கப்படுவாங்க. தேவனை போல மனதுருக்கம் அவங்க உள்ளத்தில் வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க மனதுருக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இயேசுவை போல மனதுருக்கம் இருக்கிறவங்க தான் மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்வாங்க, மற்றவர்களுக்காய் ஜெபிப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தர் வியாதியில் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை இருக்கிறவங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் ஜெபம் போட்டு கூட ஜெபிப்பாங்க. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்ன்ற வார்த்தையின்படி மற்றவர்களுக்காய் இயேசுவினுடைய சாட்சியாக நிற்பாங்க.
பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் சொல்கிறது போல கடைசி பூமியின் கடைசி பரியந்தம் வரையிலும் அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக நிற்பார்கள். தைரியமாய் வசனத்தை எடுத்து பேசுவாங்க, பயப்பட மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்கிறவங்க, நான் எப்படி சத்தியம் சொல்லுவேன், அங்கே போனால் என்னை அது பண்ணிடுவாங்களே இது பண்ணிடுவாங்களே, இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பேசணுன்றத நீங்கள் போய் ஒரு அதிகாரி முன்னத்தில் நிற்கும்போது நீங்கள் இப்போவுமே யோசித்தெல்லாம் வைக்காதீங்க. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார்ன்றார். ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு உங்கள் இடத்துல இருந்தால் அவங்க பயப்பட மாட்டாங்க. சத்தியம் சொல்வதற்கு பயப்பட மாட்டாங்க. சத்தியம் சொல்கிறதுக்கு வாஞ்சிப்பாங்க. தைரியமாக போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சாட்சி அவங்கள பார்க்குறவங்க இது ஆண்டவரோட பிள்ளைங்கள்ன்ற சாட்சி இருக்கும்படியா அவர்கள் நடந்துக்கிடுவாங்க. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை சந்திக்க வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தோம் சீஷர்களோட, இப்போ நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு துணையாய் அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சீஷர்களை சும்மா விட்டுட்டு போல. அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால தான், இல்லைன்னா அவங்கவே மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் இல்லைன்னொடனே மீன் பிடிக்க போயிட்டான். அந்த பரிசுத்த ஆவியை தேவன் அவர்களுக்குள் வைத்ததுனால தான் அந்த 12 பேர் மரித்த சாட்சி, அப்பா, அது மிகவும் பயங்கரமானது. இரத்த சாட்சி. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர் அவங்கள வழி நடத்தினார், அந்த தைரியத்தை கொடுத்தார். ஸ்தேவானை பாருங்க, பரிசுத்தாவன் எல்லாரும் கல்லை விட்டு எறிகிறாங்க. அவர் வானத்தை நோக்கி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், இயேசுவை போல இவங்களை மன்னிங்கன்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பும் போது எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமை நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அதை குறித்து நம்ம வேதனைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம் உள்ளத்தில் சமாதானம் நதியை போல பாய்ந்து வரும். சும்மா இல்லை, நதியை போல. அது அந்த சமாதானத்தை, அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான் இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? எல்லாருக்கு பணம், வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாமே இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கலை. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அவர் நிறைவானவர் வரும்போது இந்த எல்லா குறைகளும் நம்மளை விட்டு நீங்கிவிடும். பிரியமானவர்களே, நாம் குறைவுள்ள வாழ்க்கை வாழணுன்றது தேவனுக்கு பிரியமே அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் அதை பிரியமாக இருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிசாசானவன் யோபுக்கு டெஸ்ட் வச்சது போல ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து, நம் குறைகளை குறித்து, நம் தேவனிடத்தில் நெருங்க முடியாத படிக்கு அவன் நம்மளை தடை பண்ணி ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நிறைவானவர் வரும்போது குறைவானவை ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போயிடும். சமாதானம் நிரம்பும், அன்பு நிரம்பும், மனதுருக்கம் நிரம்பும், தைரியம் வரும். கர்த்தரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, அவருடைய சத்தியத்தை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வரும். இது எல்லாமே வரும்போது, நிறைவானவை வரும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளும் மாறிடும். மனம் திரும்பி இருக்கணும், ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் அளவில்லாமல் இறங்குவார். அவர் வரும்போது நாம் சாட்சியுள்ளவர்களாக நிற்போம். தேவனோட ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறுவோம். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.